கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வா. சிவகுமார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியின் நகர அலுவலகம் திறப்பு விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் பூத்தா அருமொழி வன்னியன் சங்க தலைவர், மாவட்ட செயலாளர் ஈ. சுரேஷ் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு கூட்டத்தில் திட்டக்குடியில் இருந்து அரங்கூர் வரை செல்லும் சாலையில் விரிவாக்க பணியில் 533 மரம் வெட்டப்பட்டதில் வெறும் முறைகேடு நடந்துள்ளது. இது சம்பந்தமாக இந்த துறை ரீதியான மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மற்றும் வெலிங்டன் ஏரியில் அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சுமார் 133 கோடி ரூபாய் நிதியை முறையாக கரை சீரமைப்பு பணிகள் செலவிட வேண்டும் எனவும் இப்பணிகள் விரிவாக்கம் செய்து முடிக்க வேண்டும் எனவும் ஒப்பந்ததாரர்களுக்கு அதிகாரிகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்டித்து சிறப்புரையாற்றினார். மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்த இருப்பதாக முன்னேற்பாடாக ஆலோசனை கூட்டமாக கட்சியினுடைய மாவட்ட தலைவர், அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் என்னுடைய வன்னிய சங்க தலைவருடைய தலைமையில் வந்து ஆலோசனை செய்துள்ளோம். மேலும் இந்த சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கட்சியின் கூட்டணியை வைக்கிறார்களோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கும். அதன்படி கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எங்களுடைய பெரும்பான்மையான செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கி உள்ளது. அதை நிரூபிக்கும் வகையில் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பூத் கமிட்டி செயல்வீரர் கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய உள்ளோம் என்ற செய்தியை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த சட்டமன்ற தொகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து அங்கு செல்லக்கூடிய பொதுப்பணித்துறையின் மூலம் பொதுப்பணி ரோடு ஐவேசி ரோட்டில் இருக்கக்கூடிய மரங்களை ஏலம் விட்டதில் முறைகேடு நடந்ததாக தெரிந்து பொறுப்பாளர்கள் மூலம் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதை முறையாக அந்த சம்பந்தப்பட்ட துறை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அருகாமையில் உள்ள வெலிங்டன் ஏரியில் 100 கோடிக்கும் மேலாக சுமார் 100 கோடிக்கு மேல் நடக்கக்கூடிய அந்த தூர்வாரும் பணி, கடை அமைக்கும் பணி, அதையும் முறையாக நம்மளுடைய அரசு சிறப்பாக செய்ய வேண்டும். அதையும் நாங்கள் பார்வையிட்டு அதனுடைய கான்ட்ராக்டர்களை தொடர்பு கொண்டு மிக சிறப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த 2 பணிகளும் செய்ய வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் மேற்பார்வையிட வந்துள்ளோம் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம்.